சீட்டுக்காக நோட்டுக்காக நிக்கிறவன் நாட்டுக்காக நிக்க மாட்டான். வாக்குக்காக நிக்கிறவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டான். எனக்கு நீ போட்டா போடு, போலன்னா போ, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஒரு கேள்விக்கு பதிலுக்கா பாரு எங்கேயாவது ஒண்ணு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கையை பாலியல் வந்து கொடுமை செஞ்சிட்டான். அந்த தங்கச்சி அவருடைய வக்கீல் அவங்க சித்தப்பாவை எனக்கு அனுப்புது. எனக்கு சொல்லுது, நீ என்ன செய்வியா அண்ணன்ட்ட போய் மட்டும் இதை சொல்லிருன்னு வந்து என்கிட்ட சொல்றவள. இதே மாதிரி பல கேள்விகளை நான் கேட்டேன், எதுக்கும் பதில் இல்லை. போராட அனுமதிக்கவில்லை என்னை. இறங்கிய போதை தூக்கி வண்டியில் ஏற்றி விட்டார்கள். நீங்க குற்றமற்றவர்கள் ஆயிடுச்சே, நீங்க தான் பெண்களின் உரிமையை பாதுகாக்கிறவாச்சே, பெண்களுக்கான பாதுகாவலர்கள் ஆயிடுச்சே. என்ன நடந்திருக்கு என்ன நடக்கும் நான் பேசத்தானே வரேன். எதுக்கு என்ன குண்டு கட்டா தூக்கி வண்டியில் ஏத்தின? என்ன விடு. அம்மா சௌமியா அன்புமணியை தூக்கிட்டு போன, குஷ்பு அவர்கள் மதுரையில் போனது எதுக்கு? மாடு அடைகிற கட்டி தொட்டில கொண்டி மாட்டு கொட்டத்தில் கொண்டி அடைச்சு போட்ட. என்னது இது? எப்படிப்பட்ட ஆட்சி முறை? எப்படிப்பட்ட ஆட்சி முறை? அந்த ஞானசேகரங்கிற ஒருத்தனே இதை செஞ்சிட்டானா? ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள பேராசிரியர் பெருமக்களை அடையாள அட்டை இல்லாம உள்ள போக முடியாது. என் அன்பு தம்பி தங்கையில, என் தம்பிகள் எல்லாம் அங்க பேராசிரியரா இருக்கான். அவன் சொல்றான், அண்ணா வேற ஒரு கார், வேற ஒரு அங்க அந்த கார் பதிவு ஒரே வாகனத்தில் போகும்போது பதிவாயிரும். வேற ஒரு கார்ல வந்தால் அவ இறங்கி அடையாள அட்டை காட்டணும், என் வண்டி தான் நான் தான். அவ்வளவு நெருக்கடி இருக்கும். உள்ள சாதாரண ஒருத்தன் உள்ள போய் திரும்ப முடியாது. ஆனால் இவர் எப்படி இந்த ஞான தேசிகன் அடிக்கடி உள்ள போனார்? ஞானசேகரன் எப்படி உள்ள போனார்? எப்படி போனார்? தனியாக இருக்கிற பெண்களை எப்படி அவருக்கு தெரியுது? அந்த பெண்கள் இருக்கிற இடத்த மட்டும் தேடி தேடி எப்படி போய் பார்க்கிறார்? எப்படி கண்டுபிடிக்கிறார்? இந்த முதலாக இந்த ஒரு பெண்ணோட அவர் தொல்லை கொடுத்து அதோட பிடிபட்டுட்டாரா? அதுக்கு முன்னாடி எத்தனை பெண்கள்? எப்படி இந்த துணி வந்தது? எந்த துணிவில் உள்ளே போனார்? அவரே சொல்றார், எனக்கு அப்புறம் இந்த சாருக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த சார் எந்த சார்? குற்றவாளிகளை பாதுகாக்கிற ஒரு குற்றவாளியின் அரசு இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தம்பி தங்கைகளே, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது, தன்னுடைய நாட்டிலே தமிழீழ நாட்டிலே காவல்துறை படையை நிறுவி அந்த காவல்துறை படைக்கு முன்பு நின்று எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் பேசியது, குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவது அல்ல காவல்துறையின் வேலை, குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் உண்மையிலேயே காவல்துறையின் வேலை என்று. நீங்கள் குற்றவாளிகளே உருவாகாத சமூகத்தை உருவாக்கவில்லை, குற்றவாளிகளை பாதுகாக்கிற ஒரு குற்ற சமூகத்தை நீங்கள் இந்த நாட்டிலே திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறீர்கள்.